நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கலை, நான் முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களால் நடக்க போகுது. கடன் வாங்குங்க, அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு 2 மாதம் தான் இது. அப்போ அதிக வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் சில நேரம் கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுன்னா, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போய் ஏதாவது லவ்வை பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ஏன்னா குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் வரும், பணம் வரும், இதெல்லாம் பிரச்சனை வராது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல இப்போ சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் குரு வேகமாக நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமாக பெயர்ச்சியானால அது அதிச்சாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாளர். இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல உடல்நிலை மாற்றம் ஏற்படும், மனநிலை மாற்றம் ஏற்படும். அதனால் பழைய மாதிரி நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த குருவின் அதிச்சார பயிற்சினால் நடக்க போகுது. அதே போல் உடல்நிலை ஆகி அட்மிட் ஆனவங்களுக்குலாம் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய நேரம். நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கலை, நான் முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களால் நடக்க போகுது. அதேமாரி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம், சத்ருக்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி செஞ்சு அழகாக நீங்கள் அதில் ஜெயிச்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடந்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு டோஃபெல் ஜிஆர்இ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது சம்மந்தமான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கடனையும் கொடுக்கும். அப்போ அந்த கடன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ தொழிலுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ அதிக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உடனே இமீடியட்டாக கேள்வி வரும்,
ஏன்னா வாழ்க்கையில பாதி காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. அதுல தான் லாபம் வந்திருக்கு, இல்லைன்னா சொல்லல. அப்ப அந்த கடன் வாங்காம என்ன பண்றதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். கடன் வாங்குங்க, அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு 2 மாசம் தான் இது. அப்ப அதிக வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா சில நேரம் கொடுக்க முடியாம போயிடும். அதனால கேர்ஃபுல்லா கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, இல்லை வேற யாராவது உதவிகள் செஞ்சாங்க, பண உதவிகள் செய்யறேன், நான் 3 மாசம் தரேன், கைமாத்து மாதிரி வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராது. அதை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில ஏற்பட்ட கடுமையான நெருக்கடி, நிறைய கும்பராசி நம்ம சொல்றது என்னன்னா, வேலைக்கு போகிறோம் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது, அங்கே போனாவே மேனேஜர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என் மேலே தப்பாக ஏதாவது புகார் கொடுப்பாங்க, என் மேலே தப்பாக ஏதாவது சொல்லுவாங்க, நான் எதையுமே செய்யலைன்னு வேற எனக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க, நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், எப்பவும் வேலை பார்த்து தான் இருக்கேன், ஆனால் ஒரு திருப்தியே இல்லாத நிலை தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். உங்களுடைய பொசிஷன் அங்கே அதிகமாகும். வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் காதலால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுன்னா, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போய் ஏதாவது லவ்வை பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே காதல் யாராவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதில் காதல் ஏதாவது நீங்கள் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நேரம் பார்த்து அது சம்பந்தமான விஷயங்களை செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ஏன்னா குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் வரும், பணம் வரும், இதெல்லாம் பிரச்சனை வராது. கடனை கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும். தேவையில்லாமல் நான் அந்த பணத்தை அங்கே செலவு பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இவங்களுக்கு கடன் கொடுத்தேன். கடன் கொடுக்கணும், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் வரும். அதனால் திருப்பி பிஸ்னஸில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் நன்மைகளை பல செய்யும், சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அதுவும் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். உறவுகள் சார்ந்த விஷயங்களில், காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான். பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க. இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான். ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா? எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம்,
அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.